பொங்கலுக்கு முந்தின நாள் மார்க்கெட் ஃபுல்லாக எவ்வளோ கூட்டம்னு பாருங்கள். சரியான கூட்டம். அதுவே பொங்கல் முடிஞ்சு 4 நாள் கழித்து மார்க்கெட்டில் என்ன நிலவரம் அப்படின்னு பாருங்கள். பொங்கல் விடுமுறை முடிஞ்சாலும் மார்க்கெட்டில் அவ்வளோவா கூட்டம் இல்லை. மார்க்கெட்டில் காலையில் வியாபாரிகள் எப்படி காய்கறி வாங்குறாங்கன்னு வாங்க பார்ப்போம். விடுமுறை முடிஞ்சாலும் வியாபாரிகள் கூட்டம் கூட அவ்வளோவா இல்லை. இந்த வார கடைசியில் தான் உங்களுக்கு பழைய நிலைமை திரும்பவும். இன்றைக்கி மார்க்கெட்டில் காய்கறிகள் வரத்து எப்படி, விலை அதிகமாக இருக்குதா இல்லை குறைஞ்சிருக்கா அப்படின்னு பார்ப்போம். இப்போ மார்க்கெட்டில் தக்காளி விலை தான் ரொம்பவுமே ஹைலைட்டாக போய்கிட்டு இருக்கு. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, தக்காளி வரத்து ரொம்பவுமே அதிகரிச்சனால மார்க்கெட்டில் தக்காளி விலைங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்பவுமே குறைஞ்சிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டில் தக்காளி நிலவரம்னு பார்த்தீங்கன்னா 15 கிலோ கொண்ட டிப்பர் பொடி நாட்டு தக்காளி 100 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 150 ரூபா போய்கிட்டு இருக்கு. அதுவே செகண்ட் குவாலிட்டி நல்ல தெளிவு 15 கிலோ கொண்ட டிப்பர் 200 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 300 ரூபா போயிருக்கு. அப்படிங்கும்போது ஒரு தக்காளி நிலவரம் 15 ரூபாயிலேருந்து 20 ரூபா மார்க்கெட் நிலவரம். அதுவே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி 15 கிலோ கொண்ட டிப்பர் 350 ரூபா. அப்படிங்கும்போது ஒரு தக்காளி நிலவரம் 25 ரூபா. இந்த நிலவரம் தொடருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. நாளைக்கு கண்டிப்பாக மாறுறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட்டில் காய்கறி நிலவரம் பார்த்தீங்கன்னா ஒரு சில காய்கறிகள் ரேட்டு குறைஞ்சிருக்கு, ஒரு சில காய்கறிகள் ரேட்டு அதிகமாக இருக்குது. மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா காய்கறிகளும் ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு. வாங்க இன்றைக்கி நிலவரம் உடனே கொண்டே பார்த்துக்கலாம். முட்டைக்கோசு பார்த்தீங்கன்னா மண்டைக்கோசு கிலோ 15 ரூபாயிலேருந்து 20 ரூபா போயிட்டு இருக்கு. அதுவே ஊட்டி கோசு பொடி கோசு கிலோ 25 ரூபா வரைக்கும் போயிருக்கு. கத்திரிக்காய் நிலவரம் பெரிய மாற்றம் இல்லை. வரி கத்திரிக்காய் கிலோ 30 ரூபாயும், பவானி கத்திரிக்காய் கிலோ 60 ரூபாயும் மார்க்கெட்டில் விற்கிறாங்க. சிவப்பு கோசு நிலவரம் பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றம் இல்லை, கிலோ 40 ரூபா போய்கிட்டு இருக்கு. கேரட் நிலவரம் பார்த்தீங்கன்னா வரத்து அதிகமாகவே இருக்குது, அதே நேரத்தில் விற்பனை கொஞ்சம் மந்தமாகவே இருக்குது. சாதா கேரட்டு 30 ரூபாயும், அதே நேரம் ஊட்டி கேரட்டு கிலோ 40 ரூபாயும் மார்க்கெட்டில் விற்றுக்கிருக்காங்க. இந்த வாரமும் பூண்டு விலை அதிகமாக தான் இருக்குது. நாட்டு பூண்டு கிலோ 110 ரூபாயும், நாட்டு பல்லு 90 ரூபாயிலேருந்து 130 ரூபாயும் மார்க்கெட்டில் போயிருக்கு. அதுவே இமாச்சல் பூண்டு கிலோ 180 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 250 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் போயிருக்கு. இப்போ சீடு பூண்டு வர ஆரம்பிச்சிச்சு. இனிமேல் பூண்டு விலை கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. உருளைக்கிழங்கு பெரிய மாற்றம் இல்லை, கிலோ 25 ரூபாயிலேருந்து 30 ரூபாயும். அதுவே ஊட்டி உருளைக்கிழங்கு கிலோ 35 ரூபாயிலேருந்து 40-45 வரைக்கும் மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கு. பெரிய வெங்காயம் வரத்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ரொம்பவுமே அதிர்ச்சனால விலை குறைஞ்சிருக்கு. இன்னைக்கு நிலவரம் பார்த்தீங்கன்னா கிலோ 15 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 25-27 வரைக்கும் மார்க்கெட்டில் போய்கிட்டு இருக்கு. அடுத்த காய் நிலவரம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, வீடியோ பற்றி கமெண்ட்ல சொல்லுங்க. சின்ன வெங்காயம் விலைன்னு பார்த்தீங்கன்னா வரத்து அதிகரிச்சனால கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. 25 கிலோ கொண்ட சிப்பம் 600 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 900 ரூபா வரைக்கும் போயிருக்கு. அப்படிங்கும்போது ஒரு சின்ன வெங்காயம் நிலவரம்னு பார்த்தீங்கன்னா கிலோ 25 ரூபாயிலேருந்து 35-40 வரைக்கும் அதிகபட்சம் போயிருக்கு. பொங்கலுக்கு அதிகமாக போன காயின்னு பார்த்தீங்கன்னா அவரைக்காய். சாதா அவரை கிலோ 60 ரூபாயும், அதுவே புஷ் அவரை கிலோ 70 ரூபாயும் மார்க்கெட்டில் விற்பனை ஆச்சு. பீக்கங்காய் நிலவரம் பெரிய மாற்றம் இல்லை, கிலோ 50 ரூபாயிலேருந்து 60 ரூபா மார்க்கெட்டில் போய்கிட்டு இருக்கு. பச்சை பட்டாணி வரத்து அதிகரிச்சனால விலை குறைஞ்சிருக்கு, கிலோ 40 ரூபாயிலேருந்து 50 ரூபா போய்கிட்டு இருக்கு. நீட்ட மாங்காய் கல்லாம் மாங்காய் சுத்தமாக வரத்தே இல்லை, கிலோ 120 ரூபாயிலேருந்து 130 ரூபா போயிட்டு இருக்கு. அதுவே குட்டை மாங்காய் கிலோ 80 ரூபா போயிட்டு இருக்கு. பாவக்காய் பெரிய மாற்றம் இல்லை, கிலோ 50 ரூபா மார்க்கெட்டில் விற்பனை ஆகிட்டு இருக்கு. பச்சை மிளகா வரத்து அதிகரிச்சனால விலை ரொம்பவுமே குறைஞ்சிருச்சு. 80 ரூபாய்க்கு இந்த பச்சை மிளகா இன்னைக்கு நிலவரம் 50 ரூபாயிலேருந்து 60 ரூபா போயிட்டு இருக்கு. சாதா முள்ளங்கி கிலோ 20 ரூபாயிலேருந்து 25 ரூபாயும், அதுவே ஊட்டி முள்ளங்கி 25 ரூபாயிலேருந்து 30-35 வரைக்கும் மார்க்கெட்டில் போயிருக்கு. அதுபோல் பீட்ரூட் நிலவரம் பார்த்தீங்கன்னா சாதா பீட்ரூட் கிலோ 30 ரூபாயும், ஊட்டி பீட்ரூட் கிலோ 50 ரூபாயும் மார்க்கெட்டில் விற்பனை ஆச்சு. இஞ்சி நிலவரம் பார்த்தீங்கன்னா பச்சை இஞ்சி காஞ்ச இஞ்சி ரெண்டுமே கிலோ 70 ரூபாயிலேருந்து 80 ரூபா பெரிய மாற்றம் இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக கூடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. மார்க்கெட்டில் புடலங்காய் வரத்து அதிகமாகவே இருந்துச்சு, கிலோ 30 ரூபாயிலேருந்து 40 ரூபாயும். அதுவே சொரக்காய் 10 ரூபாயிலேருந்து 15 ரூபாயும் ஒரு காய் விற்கிறாங்க. கிலோ 50 ரூபாயிலேருந்து 60 ரூபாய்க்கு இந்த சேனை கிழங்கு இன்னைக்கு நிலவரம் 40 ரூபாய்க்கு விற்பனை ஆச்சு. இந்த பொங்கலுக்கு கிழங்கு வகைகள் எல்லாமே அதிகமாகவே போச்சு. சக்கரவள்ளி கிழங்கு இன்னைக்கு நிலவரம் பார்த்தீங்கன்னா கிலோ 40 ரூபா போய்கிட்டு இருக்கு. வெள்ளை பூசணி வரத்து அதிகமாகவே இருக்குது, கிலோ 20 ரூபாயிலேருந்து 25 ரூபா மார்க்கெட்டில் விற்பனை ஆச்சு. நூல்கோசு டர்மிகாயின்னு சொல்லுவாங்க, இது கிலோ 40 ரூபா மார்க்கெட்டில் விற்பனை ஆச்சு. அடுத்து பஜ்ஜி மிளகான்னு பார்த்தீங்கன்னா கிலோ 50 ரூபாயும், அதுவே கொடமிளகா கிலோ 50 ரூபாயிலேருந்து 60 ரூபாயும் மார்க்கெட்டில் விற்பனை ஆகிட்டு இருந்துச்சு. இது வரத்து எப்போதும் போல தான் இருந்துச்சு. ஸ்வீட் கார்ன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு கிலோ 100 ரூபாயிலேருந்து 110 ரூபா, அதாவது ஒரு பீஸோட ரேட்டு 20 ரூபா மார்க்கெட்டில் மொத்த விலை ஆகுது. தேங்காய் நிலவரம் 2 ரூபா முன்ன பின்ன இருக்குது, கிலோ 59 ரூபாயிலேருந்து 62 ரூபா போயிட்டு இருக்கு. எலுமிச்சம்பழம் நிலவரம்னு பார்த்தீங்கன்னா கிலோ 50 ரூபாயிலேருந்து 60 ரூபா மார்க்கெட்டில் விற்பனை ஆகிட்டு இருக்கு. வெயில் காலம் தொடங்க இருக்கிறனால ரேட் அதிகமாக இருக்குது, அதிக வாய்ப்பு இருக்குது. வாழைக்காய் நிலவரம் பார்த்தீங்கன்னா 7 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 10 ரூபா வரைக்கும் காய் சைஸை பொறுத்து உங்களுக்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. 150 கிராம் கொண்ட காளான் 25 ரூபாயிலேருந்து 30 ரூபா பொங்கலுக்கு வித்துக்கிற இந்த காளான் இப்போ வரத்து குறைஞ்சனால 40 ரூபாயிலேருந்து 50 ரூபா போயிட்டு இருக்கு.
வாங்க கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை நிலவரம் பார்ப்போம். கொத்தமல்லி கட்டு 10 ரூபாயிலேருந்து 15 ரூபாயும், அதுவே புதினா கட்டு 5 ரூபாயிலேருந்து 7 ரூபாயும் போய்கிட்டு இருக்கு. கருவேப்பிலை நிலவரம் பார்த்தீங்கன்னா கிலோ 80 ரூபாயிலேருந்து 90 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் விற்பனை ஆகிட்டு இருக்கு. கீரை ஆவரேஜாக எல்லா கட்டுமே 10 ரூபா ரேஞ்சில் தான் விற்பனை ஆகிட்டு இருக்கு. முருங்கைப்பூ இப்படி தனியாக பேக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மார்க்கெட்டில் இப்படி வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு பேக்கிங்கு 10 ரூபாயிலேருந்து 15 ரூபா 20 ரூபா போயிட்டு இருக்கு. உங்கள் ஏரியாவில் காய்கறிகள் என்ன நிலவரம் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போல் டெய்லி அப்டேட்டுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.